தயவு செஞ்சு ஆண்களை பெற்ற அம்மாக்கள் சொல்லிக் கொடுங்க. தன் வீட்டுக்கு நீங்க எப்படி ஒரு பொண்ணோ, அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளும் ஒரு பெண். அத மறந்துறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமோ, அதே கஷ்டங்கள் தான் அவங்களுக்கும் இருக்கும். அந்த பொண்ணு சொல்றா, "பீரியட்ஸ் டைம்ல கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்கக்கா. எனக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. ஆனா, அந்த டயத்துல கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்குறாங்கக்கா. அவ்ளோ வலியா இருக்கு, வேதனையா இருக்கு, மனம் ரணமா இருக்கு. ஆனா, என் பிள்ளைகளுக்காக கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அதை கேட்குறப்போ அப்படியே உண்மையாவே மனசு கொதிக்குதுங்க. எத்தனையோ பெண்கள் அந்த வாழ்க்கை வந்து வேணாம் அப்படின்ற கூட வெளிய வந்துறாங்க. ஆனா, ஒரு சில பெண்கள் அதுக்கு கூட முடியாம உங்க கூட இருந்து வாழ்றாங்க. அப்படி இருக்க பெண்கள ஏன் அடுத்தடுத்து டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ண மனதளவுல சாகடிக்கிறது இல்லாம, உடல் அளவுலயும் சாகடிக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா, அந்த பொண்ண ஃபர்ஸ்ட்டு மனுஷியா மதிங்க. அந்த பீரியட்ஸ் டைம்ல அந்த பொண்ணு சொல்லுது, "அக்கா என்ன வந்து அந்த டைம்ல மட்டும் வெளிய உட்கார வச்சுருவாங்கக்கா. இன்னுமா வெளிய உட்கார வச்சுட்ருக்கீங்க? காலம் எங்கேயோ போயிருச்சுங்க. இன்னுமா இப்படிலாம் வீட்ல நடக்குது?" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க.